டாடி டாடி நம்ம கட்சி விஷயம்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிருக்கேன். இப்போ மாணவர் அணியை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். சரி, அது என்னன்னு பார்த்துடலாம். சரி டாடி, கரெக்டாக சொல்லுங்க டாடி. சரி. இப்பொழுது ஐயா முகமதாஸ் அவர்கள் பேச உள்ளார். அதாவது நம்ம கட்சியோட மாணவர் இளைஞரணி தலைவராக அது அது நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் ஹீரோ பேர் எந்த படம்ப்பா? முகுந்தனை நான் வந்து மாணவர் இளைஞரணியாக நான் வந்து தேர்வு செஞ்சுருக்கேன். அப்பா என்ன அனுபவம் இருக்குன்ட்டு நீங்கள் அவரை அந்த போஸ்ட்டில் சேர்த்துருக்கீங்கன்னு ஒன்றும் புரியல. அது வந்து அனுபவம் அதெல்லாம் தெரியாது. முகுந்த் வந்து மாணவர் இளைஞர் அணி தலைவராக வந்து நான் சொல்கிறேன். அப்பா இது சரியில்லைப்பா, இது நீங்கள் அது எனக்கு ஒத்து வராதுப்பா. அது எனக்கு உனக்கு ஒத்து வராதுன்னா அதெல்லாம் கிடையாது. பார், இந்த கட்சியை நான் தான் ஆரம்பித்தேன், இதில் எல்லாமே நான் தான் முடிவெடுப்பேன், புரியுதா? அதனால் முகுந்தன் மாணவர் இளைஞர் அணி தலைவராக நான் முடிவு செஞ்சுருக்கேன். இல்லைப்பா, இந்த முடிவு எனக்கு ஒத்து வரலைங்க. ஒத்து வரலன்னா போ. இல்லை, இது அப்பாவா ரொம்ப நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு முடிவு சரியில்லை, அவருக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லைன்னா உனக்குன்னா அனுபவம் இருக்குது. நீ ஏன் சும்மா தாங்கிற கட்சியில்? அப்பா அப்போ நீங்கள் மட்டும் என்னப்பா, முதல்ல நீங்களும் தான் கட்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? அதெல்லாம் பேசாதீங்க. இங்கே பாருங்க, இது யோ கையை தட்டுங்கயா. மாணவர் இளைஞரணி தலைவர் முகுந்தன் தான். இந்த முடிவுக்கு நான் முழுக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஆமாம். இப்பொழுது நான் வந்து புது அலுவலகம் புனையூர் கிட்ட ஒரு ஆஃபீஸ் திறந்துருக்கேன். அவங்க கூட போய் சேர்றதுக்கா? நீங்கள் அமைதியாக இருங்கப்பா, நான் மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நானும் அவங்க கூட தான் பேசினுக்கிறேன். டேய், யார் அங்கே ஃபோன்லாம் வச்சுருக்குது? ஃபோன்லாம் வாங்க வாங்கிட்டு வந்து. 04423905 அது இது வந்து என்னோட அலுவலக நம்பர். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை வந்து அதை கால் பண்ணலாம். ஏங்க, அந்த அலுவலகத்துக்கே நான் தாங்க காசு கட்டுறேன் வாடகை. நீ பரவாயில்ல, அந்த அலுவலகத்துக்கு மக்களாகி நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். அது என்னோட புதிய அலுவலகம். எனக்கு நீங்கள் புதுசாக மக்கள் வந்து சேர்ந்தீங்கன்னா நான் சேர்த்துப்பேன். இதை பாருங்க, அலுவலகம் புதுசாக இது பண்ணுறதா தான் பண்ணிக்க, அது ஒன்றும் பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், அந்த அலுவலகத்தில் முகுந்த வந்து தலைவராக போட்டு உக்கார வச்சு நான் அப்பான்னு பார்க்குறேன். இல்லாட்டி அவ்வளோதான், மரியாதை இருக்காமல் போயிடும். இதை பாருங்க ஐயா, இதை பாருங்க, இது வந்து டேய் மூரா, அவன் சின்ன பையன், நேத்து முளைச்ச காலம் அவன் பேசுறான். ஐயா பெரியவருக்கு இவர் தலையில மட்டும் எல்லாம் முளைச்சிக்குதான், ஒண்ணுமே முளைக்கல இவர் தலையில. அது வந்து இங்க பாருங்க, அதெல்லாம் கிடையாது. இது வந்து நான் ஆரம்பிச்ச கட்சி. ஆமா, இது நான் உருவாக்கின கட்சி. இங்க நான் சொல்றதுதான் சட்டம், நான் சொல்றவன் தான் தலைவர். அதுக்கெல்லாம் சரிப்பட்டு இருந்தா கட்சியில இருங்க. இந்த பாருங்க, இந்த கட்சியில நான் சொல்றதுதான், புரியுதா? நான் சொல்றதுதான். ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். என்னென்னமோ சொல்லுவீங்க, என்னமோ செய்வீங்க. என்ன இதெல்லாம்? இங்கே பாரு, இந்த கட்சியில் நான் சொல்கிறது தான். என்னமோ பண்ணுங்க, என்னமோ செய்யுங்க, என்னமோ பண்ணுங்க. நான் சொல்கிறத கேட்டால் தான் இந்த கட்சியில் இருக்க முடியும். இல்லைன்னா போ. என்னமோ பண்ணுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு தானே இந்த கட்சி இருக்குது. நாங்கள் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும். தம்பி ஐயா முன்னாடி அப்படி வேணாம் தம்பி. ஐயா மாடி கொய்யா மாடின்ட்டு இந்த கோமிட்டி இதில் என்ன சொல்லுவான், நான் கேட்கணும். ஐயா என்னங்கய்யா, நீங்களும் இப்படி சரிசமமா சட்டை போட்டு அவன் கம்முன்னு தாண்டா இருந்திருப்பான். நீ எத்து குத்து தாண்டா இது இப்படி பேசுது. இதெல்லாம் தெரியாது. இது நான் ஆரம்பித்த கட்சி, நான் சொல்றேன். ஆமாம், இங்கே ஆமாம். இன்னொன்று போடு, குடும்பத்தில் எல்லாம் ஆல்ரெடி நம்மளை குடும்ப அரசியல் சொல்லிட்டு இருப்பானுங்க. இன்னொன்று போடு, தேவையில்லாதான் பண்ணிருப்பாங்க நீங்களாம். உனக்கு ஏதோ பழைய பகையை வச்சுட்டு ஏதோ பேசுகிற நீ. இவர் எடுத்த முடிவு எனக்கு தப்புன்னு தோணுது, அதே போல் உங்களுக்கும் தப்புன்னு தோணும் நான் நம்புகிறேன். ஐயா என்னங்கய்யா எல்லாரும் ஏச்சு போகிறாங்கய்யா, என்ன சொல்லுங்க? ஏய் பணம் போடுறேன்டா, வெங்காயம் நான் ஆரம்பித்த கட்சிடா இது. ஆமாம், வெங்காயம் உரிக்க ஒன்றும் இருக்காதுல்ல, அப்படி தான் இவரும். அப்படி இல்லைன்னா
நாம் என்ன சொல்கிறது? ஆமாம், இது ஒரு கட்சி. இதில் வந்து ஒரு வந்து தலைவர் நியமிப்பாராம். அப்பா வேணாம்ப்பா, நான் வந்து மகனாக பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. வேற மாதிரி ஏதாவது பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம் ஆமாம். ஏய் நீ வாய மூடுறா. நீ இந்த ஆள் கூட இருந்து தான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்க நீ. இந்த ஆளுங்க பாரு, இந்த ஆள் பண்ணதான் நம்பாத. என் கட்சிக்கு வா, என்னோட அலுவலகத்துக்கு வா, அங்கே வந்து சேர்ந்துக்க. ஆமாம், அவனுக்கு பேக்கெட் பண்ணியே நான் தான் இந்த மீட்டிங்கை நான் இதோட இந்த இதுலேருந்து நான் விலகுறேன். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓ என்ன கோச்சிங் போகிறான் அவன்? ஆமாங்க. அதெல்லாம் தெரியாது ஐயா. இங்கே வந்து நம்ம கட்சியோட மாணவ இளைஞரணி தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகுந்தன் தான். யார்? நான் சொல்லிட்டேன். உங்கள் அக்கா பையனா? ஆமாம். நல்லா வரும், போங்க. இங்கே பாருங்க, போயிட்டு மறுபடியும் சொல்கிறேன். எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இது வந்து தேவையில்லாத வேலை. இது குடும்ப அரசியல் மாதிரி தான் இதுவும். இவர் யார் அப்போ? என்னது இவர் ஆகணும் தலைவர். நான் அப்பான்ற மரியாதையோட நான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு நான் திரும்பி வந்தேன்னா, இப்பயும் வந்து இந்த முடிவு தப்புன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் தப்புதான். இந்த நான் தலைவராகணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் என் தப்பு. இந்த கட்சியிலேருந்து விலகதானே சொன்னீங்கன்னு நான் விலகுறேன். நான் சொல்லப்பா அப்படி. ஐயா இப்பயே விலகுறேன். எல்லாரும் கிளம்புறேன் தனியா. ஐயோ என்னங்கய்யா போயிட்டானுங்க எல்லாம். ஐயோ ஆமாங்கய்யா. சரி, பின்னாடி பாட்டில் இருங்க, எடு. ஐயா பாட்டில் காணுங்க. நினச்சேன் அந்த பரதேசி உடனே ஓடும்போதே நினச்சேன். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரிலாம் வாடாடு. இல்லை எனக்கு புரியல. எனக்கு என்ன இப்படி பர்ஃபார்ம் பண்ணால் உன்னை அடுத்து தலைவராகும்னு நினைக்கிறேன். நீ ஏஞ்சி போ. இந்த பாருங்க, கையை தட்டுங்க எல்லாருமே. மாணவ இளைஞரணி தலைவர் முகுந்தன் தான். தம்பி யாரும் கிடையாது. அப்பா தம்பி நீங்களா இப்போ சண்டை போட வைங்க தம்பி. என்ன ஓவரா பண்ணுங்கிற? இரு. தப்புப்பா நீங்கள் பண்ணுற தப்புப்பா. தப்புப்பா. நல்ல என் கண்ணாடி. ஆமாம், நீ போடணும் கண்ணாடி. இப்படி தாங்க ஊருக்குள்ள அசிங்கப்படுறதுண்ணா. போலாமா? ஐயா என்னங்க ஐயா இப்படி உக்காந்து இடிந்தி போய் என்ன கோப்பி ஆடி போய் அசஞ்சி போய் நான் இப்படி பாட்டா சவரேக்கா. ஐயோ அப்பா, இது ட்ரெண்டிங்கில் இருக்குன்னாங்க. ஆமாம், இது சாரி கேமரா போயிடுது. எங்க புடி டக்குன்னு புடி. இப்பொழுது ஐயா அவர்கள் நன்றி உரையாற்றுவார். கட் பண்ணிக்கடா, போகண்டா. நன்றியும் கிடையாது, ஒரு புடி.